அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வந்து நம்ம நினச்ச மாதிரி தான் போயிருக்கு. ஸோ நேற்றே வந்து சொல்லியிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி எல்லாம் ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக 49,600 வரைக்கும் பேங்க் நிஃப்டி எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் மிட் கேப் நிஃப்டியில் நேற்றே ஒரு தம்ப்நெயில்ல கூட கொடுத்துருந்தேன். ஸோ என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா மிட் கேப் நிஃப்டியில் ஆர்வம் காட்டும் முதலீட்டாளர்கள் சொல்லி நேற்றே பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில்ல கொடுத்துருந்தேன். ஸோ இன்னைக்கு மிட் கேப் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.09% வரைக்கும் கிட்டத்தட்ட 334 பாயிண்ட் வந்து மேலே கொண்டு வந்து க்ளோஸ் வச்சிருக்காங்க. இது இறங்கிட்டு இருந்த ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நல்ல செல்லிங் ஜோன் தான். ஆனால் இன்னைக்கு ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஒரு 3% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஒரு நல்ல growth தான். ஸோ இது கண்டினியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நம்ம மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு ஹைலைட்டான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ஸோ அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு குரூப் ஆஃப் இப்போ டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறுதுன்னா ஒரேடியா எல்லா ஸ்டாக்ஸுமே எல்லாம் ஏறிடாது. எப்படியாச்சும் ஒரு 2-3 ஸ்டாக்ஸ் அடி வாங்கும், ஒரு 2-3 ஸ்டாக்ஸ் வந்து ஏறும். ஸோ இந்த ஒட்டுமொத்தமா எல்லா ஸ்டாக்ஸுமே இப்போ அதானி என்டர்பிரைஸ் ஃபர்ஸ்ட் எந்தெந்த ஸ்டாக்ஸ் இருக்குன்னு சொல்லிடுறேன். அதானி குரூப்ல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல நீங்க எதுல போய் பார்க்கலாம் அப்படின்னா தான் ஆப் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நீங்க கூகுள்ல டைப் பண்ணீங்கனாலே அந்த தான் ஆப்ல போயிட்டு நீங்க பார்த்துக்கலாம். அதானி என்டர்பிரைசஸ், அதானி போர்ட்ஸ், அதானி பவர், அதானி கிரீன் எனர்ஜி, அம்புஜா சிமெண்ட்ஸ், அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ், டோட்டல் கேஸ், ஏசிசி, அதானி வில்மேர், ஷாங்கி இண்டஸ்ட்ரீஸ், என்டிடிவி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஃப்என்டோல இருக்கிற அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5%க்கு மேல, அதாவது எந்த ஒரு அதானி என்டர்பிரைசஸ் எடுத்தாலும் சரி, அதானி போர்ட்ஸ், அதானி கிரீன் சொல்யூஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 10% ஏறி இருக்கு. அம்புஜா சிமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 489 ரூபாயில ரன் ஆயிட்டு இருக்கிற ஒரு ஸ்டாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3% வந்து ஏறி இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு 2 ரீசன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கணக்கு பார்த்ததுல ஒரு 53,000 கோடி ரூபாய் வந்து எங்களுக்கு செலவெல்லாம் போக கையில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 53,000 கோடிங்கிறது அவங்க கிட்ட இருக்கிற மொத்த கடன்ல ஒரு 20% ஆஃப் அமௌண்ட் வந்து அவங்க கையில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷனலா ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. என்ன நேற்று கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நாங்க வந்து அடுத்த ஒரு 5 வருஷத்துல 1,00,000 கோடி ரூபாய்க்கான ஈக்விட்டி நிதியை வந்து நாங்க வந்து திரட்ட போறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி திரட்டுவாங்க அப்படின்னா ஒண்ணு வந்து ஐபிஓ மூலியமா தான் அவங்க வந்து ஏதாவது ஒரு ஐபிஓ உள்ளார கொண்டு வந்து ஸோ அது மூலியமா தான் அவங்க நிதியை வந்து திரட்ட முடியும். அது வந்து ஃபர்ஸ்ட். இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. இப்போ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸிஸ்டிங் கம்பெனில இப்போ ஒரு அதானி கிரீன் எனர்ஜின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அதானி கிரீன் எனர்ஜில அந்த ஆல்ரெடி ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு ரன் ஆயிட்டு இருக்கு மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்னா ஸோ அதுல வந்து இன்னொரு 1000 கோடி ரூபாய் போட்டு ஏதாவது ஒரு புது ப்ராஜெக்டை கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஸோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பையர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கலாம். ஸோ அந்த நியூஸை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா அதானி குரூப் ஆஃப் கம்பெனி ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மேலே வந்ததுக்கான மெயின் ரீசன் இதுதான். அதாவது ஒருத்தர்கிட்ட செலவு போக எனக்கு இவ்வளோ இருக்கு, இதுல ஒரு 20% நான் கடனை அடைச்சிருவேன் அப்படின்னா அது ஒரு பெரிய குட் நியூஸ் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்தது நான் இந்த அமௌண்ட்டை வச்சு நாங்கள் நிறைய வந்து ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒரு ரீசன். அப்புறம் அம்புஜா சிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.14% வந்து ஏறி இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஓரியன்ட் சிமெண்ட்ஸ் வந்து 72.8% வந்து அவங்க வந்து அப்ரூவ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேஸ்ல பார்த்தீங்கன்னா அம்புஜா சிமெண்ட் ஷேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3.14%. ஸோ நல்ல நேரம், அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடி வாங்கினது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் ஒரு என்ன சொல்லலாம், யூஎஸ்ல இருக்கிற வக்கீல் வந்து கேஸ் போட்டார். இந்த மாதிரி முறைகேடு நடக்குதுன்னு சொல்லி கேஸ் போட்டா அதுல ஒரு 2,00,000 கோடி இறங்குனது. அப்புறம் ஹிண்டன்பர்க் அவர் ஒரு பக்கம் பிக் சூன் இன் இந்தியான்னு சொல்லி அதானி குரூப் ஆஃப் அதுல ஒரு 1,00,000 கோடி இறங்குனது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் நெகட்டிவ் நியூஸாவே அமைஞ்சது லாஸ்ட் இயர்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிப்ரவரி இப்போ வருஷம் ஆரம்பிச்சு ஒரு 3வது மாசத்துல பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நியூஸ் வந்து கொடுத்துருக்கு. அந்த பாசிட்டிவ் நியூஸும் அந்த கம்பெனி மூலியமா தான் வந்திருக்குதே தவிர ஸோ வெளியே இருந்து எதுவுமே பாசிட்டிவ் நியூஸ் வரல. ஸோ இது ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸ் தான். பட் இது ப்ராஃபிட் புக்கிங்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ப்ராஃபிட் புக்கிங்னா உங்களுக்கே தெரியும், நல்லா ப்ராஃபிட் புக் பண்ணிடுவாங்க. நாளைக்கு அந்த நியூஸே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் தெரியும். ஸோ நாளைக்கு காலையில போயிட்டு இந்த கம்பெனிஸ் எல்லாம் பை பண்ணலான்னு கையை வச்சோம் அப்படின்னா ஸோ அங்கிருந்து அப்படியே ரிவர்ஸ்ல இறங்கி சரதரதன்னு கீழே வந்து
ரீட்டைல் ட்ரேடர்ஸுக்கு ஆப் வச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ எப்படி பை பண்ணலாம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான். இப்போ ஒரு அதானி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதானி கிரீன் நான் ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அம்புஜா சிமெண்ட்டே நான் ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அம்புஜா சிமெண்ட்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து 1 டே கேண்டில் வந்து வச்சுக்கோங்க அம்புஜா சிமெண்ட்ஸில். ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது இப்போ 1 டே கேண்டில். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா 5th மார்ச்சோட கேண்டில் 3.39% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் பிவோட் பாயிண்ட் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. பிவோட் பாயிண்ட் ட்ரா பண்ணியிருக்கேன், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டரில் போயிட்டு ட்ரா பண்ணலாம். இல்லை அப்படின்னா இன்னைக்கோட ஹை பிளஸ் லோ பிளஸ் க்ளோஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹை 493, லோ வந்து 474, க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 491. இதை மூணையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 3 கொடுத்தனா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அந்த ஆன்சரை ஜஸ்ட் நீங்க டிரா பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லைன் மாதிரி டிரா பண்ணி வச்சுட்டு அந்த இடம் வந்தா பை பண்ணுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஏன்னா எப்படி மார்க்கெட் இறங்கினா கூட, அதாவது நல்லா ஏறிட்டு இருக்கிற கேண்டிலும் சரி, நல்லா இறங்கிட்டு இருக்கிற கேண்டிலும் சரி, இப்போ ஒரு ஸ்டாக் வந்து நல்லா ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10% ஏறிடுது அப்படின்னா காலையில போன உடனே நாம வந்து பை பண்ணிடக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல நமக்கு உள்ளார வருவோம்னு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ட்ராப் பண்ணிடுவாங்க நம்மள. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நல்லா இறக்கி விட்டு நல்லா அந்த பிவோட் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பை பண்ணா நம்ம லாஸ்ட் ஏதாவது ஆனால் கூட கொஞ்சம் கம்மியா வந்து ஆகும். ஸோ அதனால தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்லா ஏறி இறங்கி இருக்கிற ஸ்டாக்ஸ். ஓகே, நம்ம வந்து இப்போ அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸை பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட்டை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கு. பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, பேங்க் எக்ஸ் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கு. சாரி, கால் ஆப்ஷன் மிட் கேப் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி ஓகே. பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, பேங்க் எக்ஸ் மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் டேட்டாஸ் தான். நிஃப்டி 50 சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் பை பண்ணி புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கிற மாதிரி க்ளோஸ் ஆயிருக்கு. மிட் கேப் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ என்எஸ்சியில் மொத்தம் 2960 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் வந்து 2479, டிக்ளைன்ஸ் வந்து 414, அன்சேஞ்சு வந்து 67. 52 வீக் ஹைல வந்து 14 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல வந்து 122 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ நமக்கு இப்போ குறைஞ்சிடுச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 789, 989 எல்லாம் லோல இருந்தது. இப்போ ஒரேடியா பாதி இறங்குனது 457 வந்தது. இப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குவார்டர் சைஸ் வந்து 122 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவரி ஜோன் தான். ஸோ மறுபடியும் ஏதாவது ஒரு நெகட்டிவ் குளோபல் மார்க்கெட்டில் வந்தால் தான் காலையில் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுமே தவிர, ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நிறையா இருக்குது இந்த டேட்டாஸை வச்சு பார்க்குறப்ப. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்கியூட்டில் 285, நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சர்க்கியூட்டில் 67. ஸோ அப்பர் சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா 285 ஸ்டாக்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதை வச்சு நமக்கு தெரியுது ஸோ ரெக்கவரி ஆயிருக்குன்னு. ஸோ இந்த டேட்டாஸை நான் நேற்றே சொல்லியிருந்தேன். 985லேருந்து பாதி வந்திருக்கு, அதுலேயும் பாதி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக ரெக்கவரி இருக்குது அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் ரெக்கவரி வந்து நடந்திருக்கு. ஓகே, இன்னைக்கு நிஃப்டி 50ல டாப் 5 ஸ்டாக்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்ஸ், டாடா ஸ்டீல், அதானி அண்ட் M&M பவர் கிரிட். இதில் அதானி பார்த்தீங்கன்னா 2, அதானி அண்ட் அதானி போர்ட்ஸ் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 5.16, கிட்டத்தட்ட 4.25. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பாசிட்டிவ் சைடு போன ஸ்டாக்ஸ். நெகட்டிவ்ல பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ், இண்டஸ் ஐஎன்டி, HDFC பேங்க், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், மாருதி இந்த 4மே பேங்கிங் ஸ்டாக்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டவுனில் தான் இருக்கு. மாருதி இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டாக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருக்கு இன்னைக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நாளைக்குமே பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் தான் எடுத்துட்டு மேலே வந்திருக்கு, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இதோட அடுத்த மினிமம் டார்கெட் என்னவா இருக்கும், ஒரு க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மட்டும் நாளைக்கு வந்து பை சைடு போங்க. ஏன்னா நல்லா ஒரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனி நல்லா ஃபோக்கஸ் பண்ணி மார்க்கெட்டை மேலே கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அது ப்ராஃபிட் புக்கிங்காக நடக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அதனால ஒரு க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மட்டும் பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், நிஃப்டி 50யாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஸோ பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 48,750 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் கிரியேட் ஆகணும் அப்படின்னா நான் நேற்றே கூட சொல்லியிருந்தேன். ஸோ இவ்வளோ தூரம் 49,600 தான் இதோட வந்து
ஒரு ஸ்விங் டார்கெட்டாக இருக்கும். மற்றபடி ஒரே நாளில் வந்துருமாங்கிறது டவுட்டு தான். ஸோ மேபி ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் ஸோ பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் தாராளமாக. அப்படி இல்லைன்னா க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் பை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இல்லைன்னா க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் கொஞ்சம் கீழே வரட்டும், அதாவது லோ வரட்டும். இன்னைக்கு லோ வர வரைக்கும் செல் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லைன்னா லோ வந்ததுக்கு அப்புறம் நம்ம பை வந்து மறுபடியும் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் நாளைக்கு வந்து ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக வந்து ஒரு வாலட்டிலிட்டி வந்து நாளைக்கு வந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டியும் பேங்க் எக்ஸும் ஒரே மாதிரி தான். ஸோ ஒரு கேப் அப். இப்போ பேங்க் எக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்குள்ளார தான் ரன் ஆகுது. இந்த பேங்க் நிஃப்டியில் ஆல்ரெடி இந்த சேனலை நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டாக அந்த சேனல் டச் பண்ணிட்டு தான் நின்றுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த சேனல் ஒன்று ட்ரா பண்ணுறேன் நான். ஸோ சேனல் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஓகே, இந்த விக்கில் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த இடம் ஓகே சேனல் பிரேக் அவுட் நடந்துருச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. பேங்க் எக்ஸும் பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் சேனல் பிரேக் அவுட் இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் வருது. அடுத்த டார்கெட் 55,750 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் எக்ஸ் வந்து பை சைடு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ நிஃப்டி இருந்தாலுமே ஒரு க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் கொஞ்சம் செல்லிங் எடுத்துட்டு மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ நிஃப்டி 50 நிஃப்டி 50 நாளைக்கு வந்து எந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணணும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு கப் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல இந்த ஹை பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் வந்து விழுந்திருக்கு, தெரியுதுங்களா? நான் லைன் வந்து கொஞ்சம் பிளாக் கலரில் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பிளாக் கலரில் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா February 28 கேண்டில். ஸோ ஒரு கப் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்தையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு கேண்டில்ஸ் க்ளோஸ் வச்சாதான் ஸோ கண்டினியூஸாக பை ஆகும். இல்லைன்னா 22,451 எல்லாம் அகைன் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் பை போகலாம். அது 22,450 வந்துட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபால் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் மேபி நாளைக்கு நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் ஒரு கால் ஆப்ஷனுக்கு சான்சஸ் இருக்கும். ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணுறது இல்லைன்னா ஒரு ஃபியூச்சர்ஸை பை பண்ணுறது அந்த மாதிரி சான்சஸ் இருக்கும். ஒரு செகண்ட் ஆஃப் 22,450 வேணா போயிட்டு ஸோ அங்கேருந்து வேணா ஒரு செல் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஹையை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு போயிட்டு February 28 ஹை வந்து 22,450 ஓகேங்களா? இந்த நோட் பண்ணிட்டு நாளைக்கு சப்போஸ் மார்க்கெட் மேலே வர்றப்ப ஒரு 5 மினிட்ஸ் கேண்டல் இந்த லைனுக்கு மேலே க்ளோசிங் வச்சாலே போதும். ஸோ சர்ன்னு வேகமாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 22,700 எல்லாம் வேகமாக வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி சென்செக்ஸ்லையும் ட்ரா பண்ணுங்க. ஒரே மாதிரி சார்ட் பேட்டர்ன் தான். ஸோ சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ட்ரா பண்ணிக்கோங்க, ஒரு கப் பேட்டர்ன். ஸோ அதை தாண்டி மார்க்கெட் வந்து கேண்டில்ஸ் க்ளோஸ் வைக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் மினிமம் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில்ஸ் ஆச்சு க்ளோஸ் வச்சாதான் கண்டினியூஸ் பை. இல்லைன்னா இது வரைக்கும் இப்போ சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 74,284 வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் ரிஸ்க் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியோட இன்னும் பிரேக் அவுட் நடக்கலை. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வந்துட்டு இருக்கு. சப்போஸ் ஒரு கேப் அப் விழுந்து இந்த இடத்துலலாம் ஓப்பன் ஆனது அப்படின்னா ஸோ தாராளமாக பை சைடு போகலாம். இல்லைன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். இதை கிராஸ் பண்ணட்டும், இந்த ட்ரெண்ட் லைனை கிராஸ் பண்ணி கேண்டில்ஸ் க்ளோஸ் வச்சாதான் பை. இல்லைன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட் செஷனில் தான் ஃபின் நிஃப்டி வந்து இப்போதைக்கு வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மிட் கேப் நிஃப்டி தாராளமாக ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் 11,400 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ நேற்றே நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். பட் இந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி நான் இப்போ இன்ஃபார்ம் பண்ணலை. பட் நியூஸஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸோட வெயிட் இதெல்லாம் பார்த்து தான் நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அதெல்லாம் பார்த்து தான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3% மேலே வந்திருக்கு. ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் 11,500 11,600 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சார்ட் பேட்டர்ல வந்து ட்ரா பண்ண கற்றுக்கணும் அப்படின்னா அதோட ரெக்கார்டட் வீடியோஸாகவே நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணுங்கிறவங்க டெலிகிராம் சேனலில் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஓரளவு மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ நாளைக்கு வந்து
கண்டிப்பா வந்து ஒரு வாலட்டிலிட்டி எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு பை தான், ஆனா ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு மார்க்கெட் ஃபால் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பை, செகண்ட் ஆஃப் செல்லுங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பொசிஷன் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ கரெக்டாக நான் சொன்ன மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் எல்லாம் கொஞ்சம் டிரா பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் தூரம் மட்டும் ஹோல்டு பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட நம்ம வந்து ட்ரேட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.